ஹேய், வேண்டாம் மோனிகா, நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. என் அம்மா எந்த தப்பும் பண்ணல. அவங்கள பத்தி தப்பா பேசாத. மக்களே, அர்ச்சனா கவர்மெண்ட்டுக்கு எதிரா டபுள் ஏஜென்ட்டா இருந்தவங்கன்னு ஆல்ரெடி ப்ரூவ் ஆகி அவங்க மேல தேச துரோக வழக்கு இருக்கு. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவங்களோட பொண்ணு எங்களை தடுக்கிறதும் இல்லாம கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. கோர்ட் வழங்கின தீர்ப்ப இவங்க அவமதிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இவங்க அர்ச்சனாவை எதுக்காக மறைச்சு வச்சிருந்தாங்க? இப்போ எதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்கங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் கோர்ட்டுக்கு அர்ச்சனாவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்திருக்காங்க. அத பற்றிய தகவலை நம்ம கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். வேண்டான்னு சொல்றேன்ல. ஏங்க கிளம்புங்க, கிளம்புங்க சார். நீங்க ஜீப் எடுங்க சார். நீங்க எடுங்க சார். கிளம்புங்க, ஜீப் எடுங்க. கிளம்புங்கன்றல்ல. ஏண்டி இப்படி செஞ்ச? உனக்கு யாரு என் அம்மாவை பத்தி சொன்னது? எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ நினைச்சா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவளையும் விடமாட்டேன், உன்னையும் சும்மா விடமாட்டேன். பாரதிகா. சித்தி, சித்தி. சரியான ஆள் தாண்டி நீ. 25 வருஷம் ஊரே இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தவங்கள தனி ஆளா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்திருக்கியே. ஆனா இப்போ அதுவும் ஏன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே. பாவம், இத்தனை வருஷம் எதுக்காக யாருக்கும் தெரியாம உன் அம்மாவை மறைச்சு வச்சிருந்தியோ, இப்போ அது நடக்க போகுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் அம்மா கம்பி என்ன போறாங்க. அப்புறம் நீ என்ன தடுத்துட்டு தான் நினைக்க வேண்டாம். போயிட்டு இருந்தது லைவ் டெலிகாஸ்ட். இந்நேரம் அது எல்லா சேனலுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். உன்னால இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. என்கிட்டயா மோதுறீங்க? அந்த இந்திராணிக்கு சப்போர்ட் பண்ற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதோட நிறுத்திக்கோ. நீ செஞ்ச வேலைக்கு உன்னை இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை போயிரு சொல்லிட்டேன். ஓ, மிரட்டுறீங்களா? பாவம். முதல்ல போய் உங்களால முடிஞ்சா அர்ச்சனாவை காப்பாத்துற வழிய பாருங்க. அப்புறம் என்கிட்ட வரலாம். ரித்திகா, என்னடி? எதுக்குடி இப்படி செஞ்ச? நிறுத்தடி. என்னடி பண்ற? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணைய அடிப்ப? யாரடி நீ? நீ பாட்டுக்கு வந்த, ஏன் பொண்ண அடிச்சிட்டு இருக்க? யார கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? நீங்களாம் மனுஷங்களா? என் அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னனே. கால்ல விழாத குறையா கெஞ்சினனே. ஆனா நான் சொன்னதை கேட்காம இந்த ஊருக்கே என் அம்மா உயிரோட இருக்காங்கன்னு தெரிய வச்சுட்டாளே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தானே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். தெரிஞ்சுமே இப்படி செஞ்சிருக்கானா? என்ன அர்த்தம்? அப்போ இவன் என் அம்மா சாகணும்னு நினைக்கிறாளா? அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி செய்வ? இல்ல நீ என்ன செய்வன்னு கேக்குற? உன் அம்மா என்ன பெரிய தியாகியா? கொலகாரி தானே அவ. அவளால தானே இந்த குடும்பத்துக்கு தரித்திரம் வந்துச்சு. அத்தை, இன்னொரு வார்த்தை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்படிதாண்டி சொல்லுவேன், அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அவ சுயநலத்துக்காக தாண்டி என் புருஷனை கொண்டா. அவளால தானே நானும் என் பொண்ணும் அனாதையா இன்னைக்கு நிக்கிறோம். அப்படிப்பட்டவளுக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்க? அவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா எங்களுக்கு என்ன? செல்லம்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன் புருஷனை அர்ச்சனா தான் கொன்னாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீ தான் வீணா இப்படி கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அண்ணே, நான் கற்பனை பண்ணி பேசல, என் கண்ணால நான் பார்த்தேன். இவ அம்மா தான் என் புருஷனை கொன்னா. அத்தை,
கண்டிப்பா என் அம்மா அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அம்மா குணமாகணும். அது வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா ஆபத்து வரும்னு தான் நான் உண்மைய மறைச்சேன். ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அந்த வர்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் அம்மாவை தேடிட்டு வந்து கொல்லதான் பாப்பான். அவன் கிட்ட இருந்த அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும். எல்லாம் இவளால வந்தது. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. அம்மா கிடைச்சு போவே நான் உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த தைரியம் வரல. அதனாலதான் சொல்லாம மறைச்சேன். அது எனக்கே தெரியும் ஐலி. இதுக்கே நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உண்மையை சொல்லணும்னா ஒரு மீடியா பர்சனா பாக்கும்போது எனக்கே ஆரம்பத்துல உங்க அம்மா மேல டவுட் இருக்கதான் செஞ்சது. ஆனா எப்போ உங்க அம்மா அர்ச்சனா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல உன்னை இவ்ளோ நல்லவளா வளர்த்தது உங்க அம்மா தானே. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தப்பு பண்ணிருக்கலாம் சான்ஸே இல்ல. ஆனது ஆச்சு. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. அடுத்து என்ன நடக்கணுமோ நீ அத பாரு. இவங்க பேசுறது எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலங்கிற உண்மைய கூடிய சீக்கிரம் நீ ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா அது நடக்கும். வர்மாவோட முடிவு நெருங்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். நீ தைரியமா இரு. இந்நேரம் வர்மாவுக்கு கண்டிப்பா உங்க அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அம்மா மட்டும் சரியாகி வந்துட்டாங்கன்னா அவங்களால அவனுக்கு பிரச்சனை தான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அவன் கண்டிப்பா அம்மாவை கொல்ல நினைப்பான். சோ அதுக்கான பிளானை ஏதாவது இந்நேரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். முதல்ல அம்மா நம்ம பாதுகாப்புல இருந்தாங்க. இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. அவங்கள தாண்டி நம்மளாலையும் ஈஸியா எதையுமே செய்ய முடியாது. வழக்கமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படி விசாரணை கைதிங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு தெரியும். பிராக்டிக்கலா பார்த்தா வர்மா அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். அங்க இருக்க போலீஸ் எல்லாம் தாண்டி அவன் நினைச்சதை ஈஸியா செய்வான். சோ நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் அம்மாவை காப்பாற்ற முடியும். சிவா, பைக் எடுங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு தெரியுது. நாம் அதை செஞ்சாதான் கரெக்டா இருக்கும்.